இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது சரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது சரினா இதுவும் சரி, இது தப்புனா இதுவும் தப்பு அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் வச்சு தான் இந்த வீடியோ போக போகுது. ஸோ திஸ் இஸ் ஷார்ட் வீடியோ பேஸ்ட் ஆன் ஒன்லி சிங்கிள் கண்டென்ட். அதனால் வாட்ச் டில் எண்ட். ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் ரூமர் தான். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற மரியாதைக்குரிய தனிப்பட்ட பிரபலங்களுடைய வாழ்க்கை பற்றி பேசுகிற விஷயங்கள் இது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ இது கிடையாது. அதை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது. பட் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ரீஷேர் பண்ணவங்க, அந்த சைட் சிக்குன்ற ஒரு விஷயத்தை ப்ரைஸ் பண்ணி எம்ப்ரேஸ் பண்ணவங்க, அவங்களோட ஒப்பீனியன் பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ பி கிளியர் ஆன் தட். ஓகே, how this is how a guy should treat his girl on her birthday. Oh, what is the best ever birthday gift you could have received ever than this? இப்படி தான் இந்த வீடியோவோட கமெண்ட் அண்ட் இந்த வீடியோ டேக் பண்ணி போஸ்ட் பண்ணவங்க அவங்க ஸ்டோரியில் போட்ட கேப்ஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதை நான் கண்கூட பார்த்ததுனால எனக்கு இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இஎம்ஏ நீங்கள் இதை நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலைஸ் பண்ணுறது தப்பு இல்லை, அது உங்களோட ஒப்பீனியன். ஓகே, நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு சைட் சீக் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் நார்மலைஸ் பண்ணுவீங்களா? when the pair is so cute and so like adorable as a pair they are together அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படி இதே மாதிரி ப்ரைஸ் பண்ணிவிட்டு ஹவு க்யூட் தே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மையர் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே இருக்க விடுவீங்களா? பிகாஸ் ஆஸ் அ பேர் தே ஆர் க்யூட், ஆப்வியஸ்லி க்யூட் மேன். சொசைட்டிக்கு தான் அது தப்பாக தெரியுது. சொசைட்டிக்கு அது தவறான ஒரு விஷயமா இருக்கட்டும், சொசைட்டி அது பை லா அது இல்லீகலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். பட் ஆஸ் அ பேர் தே ஆர் க்யூட் மேன் அப்படின்னு தான் நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் அடாப்ட் ஆகிக்கிறேன். ஓகே, பிகாஸ் அதுக்காக தான் நான் கேட்குறேன். நான் இல்லை இது வந்து நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போது அது தவறுனா இதுவும் தவறு தானே? இல்லை நீங்கள் வந்து அடாரபுளான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆளுமைக்கு சைட் சிக்காக போக உங்களுக்கு ஓகேவா? அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து நீங்கள் சைட் சிக்காக போக உங்களுக்கு ஓகேவா? முடியாது, இல்லை தப்புன்னு தோணுதில்லை. அப்போது அது தப்புனா இதுவும் தப்பு தானே? அப்போ ஏன் அது எம்ப்ரேஸ் பண்ணுறீங்க? இது ரூமரும் தெரியுதில்லை. இல்லை எம்ப்ரேஸ் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொசைட்டி அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதுதான் என்னோட சின்ன டவுட். பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நன்றி, வணக்கம். இதோட பார்ட் 2 ஒன்று இருக்குது.